செய்திகள் தொடர்கின்றன. தேசிய நுழம்பு ஒழிப்பு வாரத்தை நடைமுறைப்படுத்தும் பொருட்டு சகல கல்வி அதிகாரிகளையும் தெளிவுபடுத்தும் நிகழ்வு இன்று முற்பகல் நடைபெற்றது. சுகாதார அமைச்சர் மைத்ரிபால சிறிசேன தலைமையில் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அடுத்த மாதம் 1ஆம் திகதியிலிருந்து 7ஆம் திகதி வரை நடைமுறைப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ள தேசிய நுழம்பு ஒழிப்பு வாரத்தை முன்னிட்டு கல்வி அமைச்சினால் விசேட திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. சகல கல்வி அதிகாரிகளையும் ஒன்று திரட்டி டெங்கு ஒழிப்பு தொடர்பில் அவர்களை தெளிவுபடுத்துவதற்கான இந்த நிகழ்வு அனர்த்த முகாமைத்துவ அமைச்சின் கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது. நாட்டில் டெங்கு நுழம்புகள் மற்றும் நுழம்பு ஒழிப்பு தொடர்பான திட்டம் ஒன்று இருக்கின்றது என்பதனை உள்ளூராட்சி மன்றங்கள் மற்றும் மாகாண சபைகள் அமைச்சு அறிந்துள்ளதா என்பதை அமைச்சர் என்ற ரீதியில் நான் கேட்க விரும்புகின்றேன். இது தொடர்பில் உள்ளூராட்சி மன்றங்கள் மற்றும் மாகாண சபைகள் அமைச்சு பேசுகின்றதா? அந்த அமைச்சு இது குறித்து அறிந்துள்ளதா? அந்த அமைச்சு இது தொடர்பில் மேற்கொண்டுள்ள வேலை திட்டங்கள் எவை என்பதனை நான் கேட்க விரும்புகின்றேன். ஆயினும் இந்த நாட்டில் உள்ள எந்த ஒரு ஊடகமாவது அல்லது ஊடகவியலாளர்களாவது எவரேனும் ஒருவராவது எந்த ஒரு நபராவது இந்த பிரதான பிரதிவாதியிடம் இந்த கேள்வியை எழுப்பியுள்ளார்களா? பிரதான பிரதிவாதியாக யாரை தெரிவு செய்துள்ளார்கள்? சுகாதார அமைச்சு சிகிச்சைகளையே முக்கியமாக மேற்கொண்டுள்ளது. கடந்த சில வருடங்களை எடுத்துக்கொண்டால் மரணங்களின் எண்ணிக்கை வீழ்ச்சியடைந்துள்ளது. சுகாதார அமைச்சின் பொறுப்புகள் உரியவாறு நிறைவேற்றப்பட்டுள்ளன. இதனால் இந்த விடயத்தை நான் கூறியே ஆக வேண்டும். இவ்வாறு புது கதை ஒன்று உள்ளது. வளையும் கம்பியை கண்டால் அதன் மேல் ஏறி நின்று தாக்குவார்கள் என்பதே அது. எனவே இது குறித்து நான் எவ்வித அச்சமும் என்று பேசுகின்றேன். எந்த ஒரு பிரச்சனையும் நான் எதிர்கொள்ள தயாராக உள்ளேன். இந்த விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சர் இத்தகைய பிரச்சனை ஒன்று இந்த நாட்டில் இருக்கின்றது என்பதனை அறிந்துள்ளாரா என கேட்க விரும்புகின்றேன். පළාත් පාලනය පිළිබඳව මෙහෙම ප්‍රශ්නයක් මේ රටේ තියෙනවද කියලා දන්නවද කියලා මම අහනවා. முன்னாள் பிரதம நீதியரசர் கலாநிதி ஷிராணி பண்டாரநாயக்க மீதான குற்றப்பிரேரணையை விசாரித்த பாராளுமன்ற தெரிவுக்குழு தொடர்பில் மேன்முறையீட்டு நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புக்கு எதிராக மேன்முறையீடு செய்வதற்கு சட்டமா அதிபருக்கு உரிமை உள்ளதாக உயர் நீதிமன்றம் இன்று ஏற்றுக்கொண்டது. குறித்த மேன்முறையீடு ஆய்வரடங்கிய உயர் நீதிமன்ற நீதியரசர்கள் குழாம் முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட சந்தர்ப்பத்தில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டது. மேன்முறையீட்டை முன்வைப்பதற்கான சட்ட ரீதியான உரிமை சட்டமா அதிபருக்கு இருப்பதாக நீதியரசர்கள் குழாம் இன்று அறிவித்தது. முன்னாள் பிரதம நீதியரசருக்கு எதிரான குற்றப்பிரேரணையை விசாரணை செய்த பாராளுமன்ற தெரிவுக்குழு சட்டத்திற்கு ஏற்புடையது அல்லவென இதற்கு முன்னர் மேன்முறையீட்டு நீதிமன்றம் தீர்மானித்திருந்தது. அந்த தீர்ப்புக்கு எதிராக உயர் நீதிமன்றத்தில் மேன்முறையீட்டை தாக்கல் செய்த சட்டமா அதிபர் அந்த தீர்ப்பு தவறான முன்மாதிரி எனவும் அதனை ரத்து செய்யுமாறும் குறிப்பிட்டிருந்தார். பாராளுமன்ற தெரிவுக்குழுவின் உறுப்பினர்களாக இருந்து அதிலிருந்து விலகிய பாராளுமன்ற உறுப்பினர்களான விஜித ஹேரத் மற்றும் ஆர் சம்பந்தன் ஆகியோர் அதற்கு அடிப்படை விரோதம் வெளியிட்டனர். சட்டமா அதிபர் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் சம்பந்தப்பட்ட மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட சந்தர்ப்பத்தில் அதன் தரப்பினர் அல்ல என்பதனால் அது தொடர்பில் உயர் நீதிமன்றத்தில் மேன்முறையீடு தாக்கல் செய்ய முடியாது என அவர்கள் குறிப்பிட்டிருந்தனர். அந்த எதிர்ப்பை கருத்தில் கொண்ட உயர் நீதிமன்றம் இதற்காக மேன்முறையீடு செய்வதற்குரிய சட்ட ரீதியான அதிகாரம் சட்டமா அதிபருக்கு இருப்பதாகவும் சுட்டிக்காட்டியிருந்தார். இந்த மேன்முறையீடு தொடர்பான மீள் பரிசீலனையை அடுத்த மாதம் 16ஆம் தேதிக்கு உயர் நீதிமன்றம் ஒத்திவைத்தது. தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி நெல்சன் மண்டேலாவின் உடல்நிலை மோசமடைந்துள்ள போதிலும் சற்று முன்னேற்றம் காணப்படுவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதனையடுத்து மண்டேலா சிகிச்சை பெற்று வரும் வைத்தியசாலை முன்பாக பலூன்களை பறக்கவிட்டவாறு மக்கள் பிரார்த்தனைகளில் ஈடுபட்டுள்ளதுடன் வாழ்த்து பாடல்களையும் பாடிய வண்ணம் உள்ளனர். இதேவேளை தென்னாப்பிரிக்க முன்னாள் ஜனாதிபதி நெல்சன் மண்டேலா சர்வதேசத்தின் நாயகன் என அமெரிக்க ஜனாதிபதி பராக் ஒபாமா தெரிவித்துள்ளார். மண்டேலாவின் உடல்நிலை தொடர்ந்து மோசமடைந்துள்ள நிலையில் அவர் குறித்து தாம் அதிகம் கவலை அக்கறை கொண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மண்டேலா மிகவும் தனித்துவம் வாய்ந்தவர் எனவும் அவர் இந்த உலகை விட்டு பிரிந்தாலும் அவரது நினைவுகள் காலத்தால் அழிக்கப்படாது என ஒபாமா குறிப்பிட்டுள்ளார். தனது அரசியல் வாழ்க்கையின் ஆரம்ப கட்டத்தில் மண்டேலாவின் கொள்கைகள் தம்மை மிகவும் ஈர்த்திருந்ததாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த அழகிய பூமியில் ஒருவரை மற்றும் ஒருவர் அடக்கி ஆளுதல் இனி எப்பொழுதும் இடம்பெறக்கூடாது. நெல்சன் மண்டேலா, தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி. ஆலிப் பேரலை. இந்த அனர்த்தம்
நிகழ்ந்து பல வருடங்கள் கடந்துள்ள போதிலும் அதன் வடுக்களுடன் இன்னும் பலர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றமை கவலைக்குரியதொன்றாகும். தமது உறவுகள் சொந்த இடங்களை இழந்து இன்றும் வேதனையுடன் தமது வாழ்நாளை கழிக்கும் கிராமம் ஒன்றின் மக்களை அம்பாறை மாவட்டத்தில் நாம் சந்தித்தோம். மக்களின் பிரச்சனைகளை எடுத்து காட்டுவதில் முன்னிற்கும் நியூஸ் ஃபர்ஸ்ட் மற்றும் ஒரு கிராமத்தின் அங்கலாய்ப்பை இன்று சுட்டிக்காட்டுகிறது. ஆழிப்பேரலையால் தமது வாழ்விடங்களை இழந்தவர்கள் வேறு இடங்களில் குடியமர்த்தப்பட்டுள்ள போதிலும் அவர்களில் பலருக்கு இதுவரை அடிப்படை வசதிகள் வழங்கப்படவில்லை என்பதே கசப்பான உண்மையாகும். அம்பாறை மாவட்டத்தின் பொத்துவில் பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட ஜெய்கா கிராம மக்கள் தமது அன்றாட நடவடிக்கைகளை முன்னெடுப்பதில் பல்வேறு சிரமங்களை எதிர்கொண்டுள்ளனர். ஜப்பானின் நிதியுதவியுடன் நிர்மாணிக்கப்பட்டுள்ள இந்த வீடமைப்பு திட்டத்தில் ஆழிப்பேரலையால் தமது வாழ்விடங்களை இழந்த 9 கிராமங்களைச் சேர்ந்த சுமார் 200 குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றன. 2007ஆம் ஆண்டு குடியேற்றப்பட்ட இந்த மக்கள் பல்வேறு இன்னல்களுக்கு மத்தியில் வாழ வேண்டிய அவல நிலையை எதிர்கொண்டுள்ளனர். அடிப்படை வசதிகள் எதுவுமே இங்கே பெரிய அளவுக்கு இல்லை. ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய நிலைமை ஏற்பட்டால் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு 5 கிலோமீட்டர் தூரத்துக்கு அவசரமாக செல்ல முடியாத நிலைமையிலும், மற்றது பிச்சை சம்பளம் எடுக்கும் பெண்கள் போஸ்ட் ஆஃபீஸுக்கு போவதென்றால் 100 ரூபா பணம் எடுப்பதற்காக 150 ரூபா செலவழிக்க வேண்டிய நிலைமையும் இங்கே இருக்கின்றது. அத்துடன் இங்கே எதுவிதமான போஸ்ட் ஆஃபீஸோ வைத்தியசாலையோ எதுவும் இல்லாத காரணத்தினால மக்கள் ரொம்ப கஷ்டப்படுகின்றார்கள். இந்த கிராம மக்கள் தமக்கு தேவையான நீரை கூட பெற்றுக்கொள்ள முடியாத நிலையில் உள்ளனர். ஆரம்பத்தில் இங்கு குழாய் கிணறுகள் அமைக்கப்பட்டிருந்த போதிலும் தற்போது இந்த கிணறுகளில் இருந்து நீர் கிடைப்பதில்லை. தண்ணி மிஷின் பழுதா போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு மிஷின் போட்டு அதால தண்ணி வாரது 10 பேர் 7 பேர் 8 பேர் இருக்கிறது காண தண்ணி. தமக்காக அமைக்கப்பட்ட குழாய் நீர் விநியோக கட்டமைப்பின் மூலம் பெற்றுக் கொள்ளப்படுகின்ற நீர் தமது தேவைகளுக்கு போதுமானதாக இல்லை என இவர்கள் தெரிவிக்கின்றனர். இவ்வாறு நீரை பெற்றுக் கொள்வதற்காக பயன்படுத்தப்படுகின்ற மின்சாரத்திற்கான கட்டணம் தம்மிடமே அறவிடப்படுவதாகவும் இவர்கள் கூறுகின்றனர். ஒரு வாட்டர் ஷாப்ல ஒரு பம்பொண்டை போட்டு தந்து நாங்கள் இந்த ஊருக்கு ஒரு 5 வருஷமா பாவிச்சு கொண்டு இருந்தோம். இப்போ தற்போதைக்கு அந்த மிஷின் பழுதாகி வேறொரு மிஷின் ஒன்று நாங்கள் போட்டிருக்கிறோம். அந்த மிஷின் எங்களுக்கு இங்கே போதிய அளவுக்கு மக்களுக்கு தண்ணி கொடுக்க காணதால கடும் கஷ்டமா இருக்கு எங்களுக்கு. அதில் கரண்ட் பில்லுகளும் அந்த மிஷினுக்கு கூட வருது, தண்ணி காசியும் கூட வருது. மக்கள்கிட்ட இந்த அறவுடையன்றது பெரிய கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு. அது இந்த வாட்டர் ஷாப்பில் தண்ணி எங்களுக்கு தந்தால் எங்களுக்கு கடும் உதவியாக இருக்கும். நீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளின்றி அல்லலுறுகின்ற இந்த கிராம மக்கள் தமது தேவைகள் விரைவில் நிவர்த்தி செய்யப்படும் என எதிர்பார்ப்புடன் காத்திருக்கின்றனர். நியூஸ் ஃபர்ஸ்ட், உங்கள் வாழ்க்கை எங்கள் செய்தி. பக்கசார்பின்றி முதத்தரமாய் முந்திக்கொண்டு செய்திகளை வழங்கும் இலங்கையின் முதத்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்னும் சில உள்நாட்டு செய்திகள். சட்டன அரசியல் விவாத நிகழ்ச்சி தொடரின் மற்றும் ஒரு கட்டம் சிரசு தொலைக்காட்சியூடாக ரத்மலான ஸ்டைன் கலைக தொகுதியில் நடைபெற்றது. நாட்டின் அரசியல் ஒழுக்க நெறிமுறைகள் மற்றும் ஜனநாயகத்தின் ஸ்திரத்தன்மை எனும் துணைப்பொருளில் சட்டன விவாத நிகழ்ச்சி இடம்பெற்றது. மிகுந்த தேரர் மிகுந்தலைக்கு சென்ற சந்தர்ப்பத்தில் பொழுதுபோக்கிற்காக மான் வேட்டையாடிய ஒரு தலைவரே எமது நாட்டில் அன்று ஆட்சி புரிந்தார். அவ்வாறான ஒரு நாடு ஆரம்பத்தில் இருந்தது. அவ்வாறான ஒரு சீரழிந்த சமூகத்திலேயே நாம் வாழ்ந்து வந்தோம். எரிந்த சடலங்களின் துர்நாட்டத்திற்கு மத்தியில் சிதறிப்போன சடலங்களை பார்த்து கொண்டே நாம் வளர்ந்தோம். ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் சமய நல்லுபதேசங்களை செவிமடுக்கின்ற நாட்டின் தலைவர் ஒருவர் உருவாகியுள்ள ஒரு யுகத்தில் இப்பொழுது நாம் வாழ்ந்து வருகின்றோம். ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் சமய நல்லுபதேசத்தை செவிமடுக்கின்ற நாட்டின் தலைவர் ஒருவர் உருவாகியுள்ள ஒரு யுகத்தில் இப்பொழுது நாம் வாழ்ந்து வருகின்றோம். இவ்வாறு நாம் மாற்றமடைந்துள்ளோம். ஒரு நாடாக நாம் முன்னேறியுள்ளோம். ஆயினும் குறைபாடுகள் இன்றும் காணப்படுகின்றன. பௌர்ணமி தினத்தில் சமய நல்லுபதேசம் கேட்டால் மாத்திரம் போதாது, அதன்படி செயற்படுகின்றோமா என்பதையும் அவதானிக்க வேண்டும். ஒழுக்கம் பண்பாடு அழிவடைந்து போன சமூகத்தில் சட்டங்கள் மூலம் ஊடகங்களை மாத்திரம் கட்டுப்படுத்த முற்படுவதாயின் அது கேள்விக்குரிய விடயமாகும். அது மேற்கொள்ளப்பட முடியாத ஒன்றாகும். உத்தேச ஊடக ஒழுக்க நெறிமுறைகள் தொடர்பில் ஊடக அமைச்சினால் ஒழுக்க கோவி ஒன்று வெளியிடப்பட்டிருந்தது. அரசாங்கத்திற்கு தேவையானதை கூறுவது பொதுவான ஒரு பண்பாடாகும். நாட்டு மக்களுக்கு சட்டத்தின் ஊடாகவும் பிறப்பின் மூலமும் சிந்திக்கின்ற உரிமை காணப்படுகின்றது. சிந்திக்கின்ற உரிமையையும் செவிமடுக்கின்ற உரிமையையும் கருத்து சுதந்திரத்தையும் முற்றாக ஆட்கொள்வதற்காகவே ஒழுக்க நெறிமுறை என்ற செயற்பாட்டை கொண்டு வர முற்படுகின்றனர். සම්පූර්ණ වලලීම සඳහා තමයි මේ සදාචාර කියන ආචාර ධර්ම කියන මේ ක්‍රියාවලිය ගෙනෙන්නට කටයුතු කරන්නේ. හැබැයි මාධ්‍යවලත් යම් යම් වගකීම් තියෙනවා.
பொறுப்பு கூற வேண்டிய அறிக்கைகளை பிரசுரிப்பதற்கு ஊடகங்களுக்கும் சில பொறுப்புகள் இருக்கின்றன. மக்களின் வாக்குகளால் தெரிவாகின்ற மக்கள் பிரதிநிதிகளின் ஒழுக்க நெறிமுறைகளை தயாரிப்பதற்கும் அதனை பின்பற்றுவதற்கும் ஏனைய எவரையும் விட எமக்கு மிகவும் பொறுப்புள்ளது. அதே போன்று சமய தலைவர்களுக்கும் ஒழுக்க நெறிமுறைகள் அவசியம். அதுவும் இன்று அத்தியாவசியமான ஒன்றாக மாறியுள்ளது. அதனை தயாரிக்க எம்மால் முடியாது. அதனை பாராளுமன்றத்தில் பேசுவதாயின் ஊடகவியலாளர்களின் பிரச்சனைகளை கையாள்வதை விட பாரதூரமான ஒரு நிலைமை ஏற்படக்கூடும். தேர்தல் ஒன்றிற்கு செல்வதற்காக நடைமுறையில் உள்ள அரசாங்கத்தினால் சுட்டிக்காட்டக்கூடிய அபிவிருத்திகள் காணப்படவில்லை. கடந்த 2-3 மாதங்களுக்குள் இடம்பெற்ற அரசியல்வாதிகளின் தவறுகளே இந்த கோவையில் இருக்கின்றன. ஊடகங்களின் ஊடாகவே இவை பகிரங்கப்படுத்தப்பட்டுள்ளன. ஊடகங்களில் பிரசுரமான ஆக்கங்களே இங்கு காணப்படுகின்றன. அவ்வாறாயின் அரசாங்கம் நடைமுறைப்படுத்த முற்படுகின்ற ஒழுக்க நெறிமுறைகள் நடைமுறைப்படுத்தப்படுமாயின் இத்தகைய கோவை ஒன்றை கொண்டுவர முடியாமல் போய்விடும். தமது அதிகாரங்களை பாதுகாப்பதற்காக அரசியல்வாதிகளால் முன்னெடுக்கப்படுகின்ற அதிகாரம் மிக்க நடவடிக்கைகளால் ஒழுக்க நெறிமுறைகள் இல்லாமல் போய்விடும். ஆனால் அதனை மக்கள் அறிய மாட்டார்கள். நாமும் அறிந்து கொள்ள முடியாது. எமக்கு கதைப்பதற்கும் வழிமுறைகள் இருக்காது. இதன் காரணமாக நாட்டில் உண்மையான ஸ்திரத்தன்மையை அடிப்படையாக கொண்டு ஊடகங்கள் மீது ஒழுக்க நெறிமுறைகள் கொண்டு வரப்படவில்லை. தமது அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக ஜனநாயகத்தில் காணப்படுகின்ற பெரும்பாலான விடயங்களை ஒழிப்பதற்காகவே இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இதேவேளை வடபகுதியில் முன்னெடுக்கப்படும் அபிவிருத்தி நடவடிக்கைகள் தொடர்பிலும் கேள்வி எழுப்பப்பட்டது. அபிவிருத்தி பணிகளின் போது அமைச்சர்களின் சகோதரர்களே அதிக அளவில் பணத்தை பெற்றுக் கொள்கின்றனர். அந்த ஒப்பந்தங்களின் மூலம் மக்களுக்கு சேவைகள் வழங்கப்பட்டுள்ளனவா? பிரதேசம் ஒன்றை அபிவிருத்தி செய்கின்ற போது, குறிப்பாக யுத்தத்தால் அழிவடைந்த பிரதேசம் ஒன்றை அபிவிருத்தி செய்கின்ற போது, சில சந்தர்ப்பங்களில் அந்த பிரதேசங்களுக்கு தேவையான அபிவிருத்திகளை முன்னெடுக்கின்ற போது நீங்கள் கூறுவதை போன்று குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அரசியல் வேலை திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. அதேவேளை கூட்டமைப்பு அரசாங்கத்தின் அபிவிருத்தியும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அமைச்சர்கள் மீதும் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுகின்றன. அத்தகைய குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுகின்ற போது அமைச்சர்கள் விரும்பியதை செய்ய முடியும் என விட்டுவிட்டு பார்த்துக் கொண்டிருக்கின்ற அரசாங்கமாக இந்த அரசாங்கம் இல்லை. இதனை நீங்கள் அறிவீர்கள். அது குறித்து உங்களை விட அறிந்துள்ளவர்கள் எவருமில்லை. உங்களது கட்சி உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட்டது. அரசாங்கத்துடன் கூட்டிச் சேராமல் அரசாங்கத்துக்கு எதிராக தனி கட்சியாகவே உங்களது கட்சி உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட்டது. அந்த அரசியல் சூழ்நிலையின் பிரகாரம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என்ற ரீதியில் வேலை திட்டத்தில் ஈடுபட்டுள்ளது என்பதை நீங்கள் நன்றாக அறிந்திருப்பீர்கள் அல்லவா? වැඩ කරාම ඔබතුමාට තේරුම් ගිහිල්ලා ඇතිනේ ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂය හැටියට අපි පක්ෂයක් හැටියට අපි වැඩපිළිවෙලක අපි යෙදිලා ඉන්නවා කියලා.